அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அகமது அசியாம். வாயை கொடுத்து வசமாக மாற்றிக்கொள்ளும் அர்ச்சனா எம்பி. அர்ச்சனா அவர்களை சில மாதங்களாகத்தான் எமக்கு தெரியும். குறுகிய காலத்துக்குள் பிரபலமாகி கடைசியில் எம்பியாகிவிட்டார் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா அவர்கள் எம்பியான கதையை நாங்கள் பார்ப்போம். சில மாதங்களுக்கு முன்பு சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றியிருந்தார் டாக்டர் அர்ச்சனா அவர்கள். அந்த வைத்தியசாலையில் காணப்படுகின்ற நிர்வாக குறைபாடுகள், வைத்திய குறைபாடுகளை தமது ஃபேஸ்புக் நேரலை ஊடாக மக்களுக்கு கூறி பிரபலமடைந்திருந்தார். இதன் காரணமாக மக்கள் அவரை வரவேற்றார்கள். அரச வைத்தியத்துறையில் காணப்படுகின்ற வைத்திய குறைபாடுகள், நிர்வாக குறைபாடுகளை மக்கள் மத்தியில் அவர் நேரலையாக கூறிய பொழுது அதிக வரவேற்பும் அதிக ஆதரவும் அவருக்கு கிடைத்தது. இதனால் அவர் சர்ச்சையில் சிக்கிக்கொண்டார். இவர் தன்னந்தனியாக நின்று சாவகச்சேரி வைத்தியசாலையில் காணப்படுகின்ற நிர்வாக குறைபாடுகள், வைத்திய குறைபாடுகளை மக்களுக்கு கூறியிருந்தார். இதற்கு மக்கள் அதிக ஆதரவை வழங்கியிருந்தார்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் மீதும் அந்த பகுதியில் பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் மீதும் இவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. அத்துடன் இவர் மன்னார் வைத்தியசாலையில் ஒரு தாய் இறந்த விடயம் சம்பந்தமாக விசாரிக்க சென்ற பொழுது அங்குள்ள வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று மன்னார் காவல்துறையில் இவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டதற்கு அமைய மன்னார் வைத்தியசாலை காவல்துறையினரால் இவர் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதிமன்றத்தால் இவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இவர் 19 நாட்கள் சிறையில் இருந்ததாக அவரை தெரிவித்திருந்தார். பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு பல சர்ச்சையில் சிக்கியிருந்தார். வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றும் பொழுது அவர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கூறிய விடயங்கள் உண்மையாக இருக்கலாம். அந்த வைத்தியசாலையில் பிள்ளை பிறப்பு வீதம் குறைவாக காணப்பட்டது. பிள்ளை பிறப்பு வந்தால் ஏனைய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தற்பொழுது அவர் போராட்டம் நடத்தியதற்கு பிறகு அந்த வைத்தியசாலை தற்பொழுது முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. அந்த வைத்தியசாலையில் இப்பொழுது பிள்ளை பிறப்பு வீதம் அதிகரித்திருக்கின்றது. தனியொருவனாக இருந்து தவறுகளை சுட்டி காட்டியிருந்தார். அதிகளவான ஆதரவு கிடைத்ததற்கு அமைய அதிகளவான எதிர்ப்புகளும் இவருக்கு வந்து இருந்தது. இவருடைய சில கருத்துக்கள் சர்ச்சையான கருத்துக்களாக இருப்பதால் மக்களால் அதிகம் விமர்சிக்கப்பட்டும் வருகின்றார். இவ்வாறான ஒரு நிலையில்தான் ஜனாதிபதி தேர்தல் வந்தது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு சாவகச்சேரி வைத்தியசாலை விடயத்தில் போராட்டம் செய்து கடைசியில் சிறையும் கூட சென்றிருந்தார். இவருக்கு அதிகளவான ஃபேஸ்புக் ஃபாலோவர்கள் வந்திருந்தார்கள். ஃபேஸ்புக்கில் தற்பொழுது 90,000க்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்கள் இவருக்கு வந்திருக்கின்றார்கள். அத்துடன் சாவகச்சேரி வைத்தியசாலை விடயத்தில் பல முன்னணி ஊடகங்கள் இவரை பேட்டி கண்டிருந்தது. பல யூடியூப் சேனல்கள் இவரை பேட்டி கண்டிருந்தது. மிகவும் பிரபல்யமாக இருந்தார். இந்த சமயத்தில் தான் ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அந்த நேரத்தில் இவர் அரசியலுக்குள் பாய்ந்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக இவர் தனது முகநூலில் தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் தொலைபேசியில் உரையாடிய உரையாடல் ஒன்றும் ஃபேஸ்புக் தளத்தில் போய்கொண்டிருந்தது. அந்த உரையாடலும் மிகவும் பிரபல்யமாக போய்கொண்டிருந்தது. சஜித் பிரேமதாசாவுக்கு முதலில் ஆதரவு தெரிவித்திருந்தார். திருகோணமலையில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து சஜித் பிரேமதாசாவின் மேடையில் இவர் ஏறியிருந்தார். பின்னர் அந்த மேடையிலிருந்து கீழிறக்கப்பட்டிருந்தார் அரசியல் காரணங்களுக்காக. பின்னர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்காமல் என்பிபி கட்சியின் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தார். அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. பாராளுமன்ற தேர்தலில் குதித்தார். பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையில் வந்தார். ஊசி சின்னத்தில் வாக்கு கேட்டார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேர்தல் முடிந்து வாக்கெண்ணும் நிலையத்திற்கு சென்றிருந்தார். அங்கும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருந்தார். அங்கு வாக்கெண்ணும் நிலையத்தில் போலீசாருடன் மோதியிருந்தார். அந்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வந்தது. எப்போதும் தன்னை ஒரு பேசு பொருளாக வைத்திருந்தார் அர்ச்சனா அவர்கள். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி யாழ் மாவட்டத்திலிருந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் சுமார் 20,487 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பாராளுமன்ற தேர்தலில் சாவகச்சேரி தேர்தல் தொகுதியில் மட்டும் 5,978 வாக்குகளை பெற்று அந்த தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். மீண்டும் சில சர்ச்சையில் சிக்குகின்றார் அர்ச்சனா எம்பி அவர்கள். முதலாக பாராளுமன்றம் கூடிய பொழுது அங்கு வருகை தந்த அர்ச்சனா எம்பி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா அவர்களின் ஆசனத்தில் போய் அமர்ந்திருந்தார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியது.
அத்துடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறே ஃபேஸ்புக் தளத்தில் நேரலை செய்திருந்தார். இதன்போது பார்லமன்ற ஊழியர்கள் அர்ச்சுனா எம்பியிடம் வந்து, இது சஜித் பிரேமதாச அவர்களுடைய ஆசனம், இந்த ஆசனத்தில் அமர வேண்டாம், பின்னால் ஆசனம் இருக்கின்றது, அந்த ஆசனத்தில் போய் அமருமாறு கூறியிருந்தார்கள். ஆனால் அர்ச்சுனா எம்பி கூறினார் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ஆசனத்தில் சஜித் பிரேமதாசாவுடைய ஆசனம் என்று பெயரிடப்பட்டுள்ளதா என்று கேட்டிருந்தார். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், அரசாங்கமானது முதல் நாள் பார்லமன்ற அமர்வின் போது பார்லமன்ற உறுப்பினர்கள் விரும்பிய ஆசனத்தில் அமரலாம் என கூறியிருந்தது. அதற்கு அமையத்தான் இவர் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். இவர் ஏன் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர வேண்டும்? அந்த ஆசனத்தில் மட்டுமா பெயரிடப்படவில்லை? பிரதமரின் ஆசனத்திலும் பெயரிடப்படவில்லை, ஜனாதிபதியின் ஆசனத்திலும் கூட பெயரிடப்படவில்லை. ஆனால் இவர் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் தான் இவர் அமர்ந்திருந்தார். அது ஏனென்றால் மக்கள் கருத்திடுகின்றார்கள், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் பங்கு பெற்றிய ஒரு கூட்டம் ஒன்றில் அவர் மேடை ஏறிந்தார். பின்னர் அந்த மேடையிலிருந்து அவர் இறக்கப்பட்டார். அதனால் தான் அர்ச்சுனா எம்பி அவர்கள் சஜித் பிரேமதாச அவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் என கருத்துக்கள் கூறப்பட்டு வருகின்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்த விடயம், அமர்ந்திருந்து சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். இவையாவும் இவருடைய சமூக ஊடக கணக்கில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனால் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருந்தார். அன்றைய தினம் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. பல முரணான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதனால் இவரை கடுமையாக மக்கள் விமர்சித்தார்கள். நாகரிகம் தெரியாது என்றும் ஒழுக்கம் தெரியாது என்றும் பல விமர்சனங்கள் வந்திருந்தது. இவர் சில முரணான சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்ததால் இவருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பலர் முறையீடு செய்திருக்கின்றார்கள். அத்துடன் சில சிங்கள மொழி ஊடகங்கள் இவரை ஒரு பயங்கரவாதி போன்றும் இனவாதி போன்றும் சித்தரித்து காட்டுவதாக இவருடைய சமூக ஊடக கணக்கில் தெரிவித்திருக்கின்றார். தற்போது அர்ச்சுனா எம்பி அவர்கள் முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். வீதியில் இறங்க முடியாத நிலையில் தான் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் தனக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என கூறியிருக்கின்றார். இதனால் இன்றைய தினம் அவர் மன்னிப்பு கேட்டு தனது ஃபேஸ்புக் தளத்தில் பதிவொன்றை இட்டிருக்கின்றார். 2024 11ஆம் மாதம் 25ஆம் தேதி தனது ஃபேஸ்புக் தளத்தில் இவ்வாறு கூறியிருக்கின்றார். அதாவது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் ஆசனத்தில் அமர்ந்தது தவறு என்று மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். இனிவரும் காலங்களில் பார்லமன்ற சம்பிரதாயங்களை மதித்து நடப்பதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக இம்முறை 175 புதிய பார்லமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பார்லமன்ற உறுப்பினர்களுக்கு செயல் அமர்வு ஒன்று நடத்தப்பட்டு வருகின்றது. பாராளுமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்வது சம்பந்தமாக செயல் அமர்வு ஒன்று போய்கொண்டிருக்கின்றது. அந்த செயல் அமர்வு தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கின்றது. 3 நாள் செயல் அமர்வாக இது நடத்தப்படுகிறது. அர்ச்சுனா எம்பி அவர்கள் சிறுபிள்ளைத்தனமான செயற்பாடுகளை விட்டால் சிறந்ததொரு எம்பியாக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அவர் ஒரு துணிச்சலான ஒரு அரசியல்வாதி, தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவர். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக உருவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தகவல் அரங்கம் ஊடகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.